ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களோட டெய்லி லைஃப்பில் இதில் ஒரு டிப்ஸாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கெல்லாம் நீங்கள் வந்து வேக வச்சிங்க அப்படின்னா அதை உடனே வந்து தோலை உரித்து நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சூடாக இருக்கிறதுனால நமக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா? ஸோ அது ஆறுற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் குக்கரில் இருந்து வேக வச்ச உடனே அதை எப்படி நம்ம தோலை ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு கரண்டி நம்ம எல்லார் வீடுகள்லையுமே வந்து வச்சுருப்போம் இல்லையா? ஸோ அதுதான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பிளேட் வந்து வச்சுக்கோங்க. அந்த பிளேட்டுக்கு மேலே அந்த கரண்டியை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து உருளைக்கிழங்கு கட் பண்ணி வேக வச்சுருக்கோம் இல்லையா? அந்த உருளைக்கிழங்கு எடுத்து இந்த கரண்டிக்கு மேலே வச்சுட்டு அப்படியே நீங்கள் லைட்டாக அப்படியே ப்ரெஸ் கொடுத்தீங்க அப்படின்னா சூப்பராக உங்களுக்கு வந்து கீழே உதிரி உதிரியாக வந்துடும். நார்மலாக நம்ம வந்து உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு அதுக்கப்புறம் தனியாக நம்ம வந்து மசிச்சு எடுப்போம்ல, அந்த மாதிரி இல்லாமல் இந்த 2 வேலையும் உங்களுக்கு ஒரே நேரத்தில் ஈஸியாக முடிச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கீழே வந்து உதிரி உதிரியாக பூ போல் உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு கொட்டிக்கிட்டே இருக்கும். இந்த டிப்பு வந்து பார்த்திங்கன்னா காலையில் அவசரமாக நம்ம வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கோம், ஒரு ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பணும் இல்லை ஆஃபீஸ் போகணும் அப்படின்னா ரொம்ப குயிக்காக நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரிக் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக உங்களோட வேலையை வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். உங்களோட டைமுமே வந்து இதில் ரொம்பவே மிச்சம் பண்ண முடியும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து அந்த உருளைக்கிழங்கை தோல் உரிச்சிட்டோம். அந்த தோல் மட்டும் தனியாக தான் வந்துச்சு. அந்த உருளைக்கிழங்கு வந்து அதில் ஒட்டிக்கிட்டு வரவே இல்லை. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வந்து எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. உருளைக்கிழங்க நம்ம இந்த மாதிரி உதிர்த்துட்டு தனியாக எடுக்கிறோம் அப்படின்னா ஒன்று சப்பாத்திக்கு சைட் டிஷ் பண்ணுறதுக்கு இருக்கும், அப்படி இல்லைனா பூரிக்கு ஏதாவது ரெடி பண்ணுறதுக்காக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி நம்ம வந்து பண்ணும்போதே உருளைக்கிழங்க இப்படி நம்ம வந்து தனியாக வேக வச்சு உதிர்க்கும் போதே நீங்கள் வந்து சைடில் இந்த வெங்காயம் தக்காளி மசாலாலாம் ரெடி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த உருளைக்கிழங்கோட ஸ்கின்னை ரிமூவ் பண்ண கையோடையே நம்ம உடனே அதில் வந்து சேர்த்து அந்த மசாலா வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கிச்சனில் நின்று வேலை செய்கிறதான டைம் வந்து ரொம்பவே கம்மியாகும். காலையில் டைமில் வந்து டென்ஷன் இல்லாமல் வேலையை முடிச்சுட்டு கிச்சன்லேருந்து வெளியில் வந்துடலாம். இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சேவிங் டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாங்க. நம்ம வந்து காலையில் வேர்க்கடலை சட்னி அரைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து வறுத்துட்டு ஆற வச்சு அது ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் அதோட ஸ்கின்னெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம வந்து சட்னி அரைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் டைம் வந்து நீங்கள் இதுக்கு தனியாக ஒதுக்குனீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக முன்னாடியே ஒரு சின்னதாக ப்ரிப்பரேஷன் மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அந்த வாரம் முழுக்கவுமே அந்த வேர்க்கடலை வந்து சட்னிக்காக நினச்ச உடனே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வறுத்துட்டு அது ஆறுனதுக்கப்புறம் அதோட அந்த தோல் எல்லாத்தையுமே கை வச்சு கசக்கி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சுருப்போம் இல்லையா? இந்த கரண்டியில் வந்து பார்த்திங்கன்னா நான் வேர்க்கடலை கொட்டின உடனே அந்த கரண்டியிலேருந்து கீழே வந்து நிறைய வேர்க்கடலை வந்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அதோட ஹோல்ஸ் எல்லாம் வந்து பெருசாக இருக்கிறதுனால கீழேயும் வந்து வேர்க்கடலை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால இந்த மாதிரி குட்டியாக ஒரு பிளாஸ்டிக் கூட இருந்தது. அதுக்குள்ளே வந்து அந்த வேர்க்கடலையை கொட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து லைட்டாக அந்த மாதிரி வந்து சலிச்சு விட்டுட்டேன். இந்த மாதிரி பண்ணும்போது கடலை மட்டும் மேலே நின்றுடுச்சு. அந்த தோல் எல்லாமே வந்து அழகாக கீழே வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பல்கான குவான்டிட்டியில் நீங்கள் வந்து வாங்கி வச்சுருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா மாதம் முழுக்கவுமே நீங்கள் வந்து வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். நல்ல ஒரு ஏர் டைட்டான கண்டெய்னரில் நம்ம வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா வேர்க்கடலை வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நீங்கள் வந்து சட்னி அரைக்கும்போது அந்த ஃப்ளேவர் கூட உங்களுக்கு வந்து மாறாது. பாருங்கள் தோல் மட்டும் தனியாக நம்ம வந்து எடுத்துட்டோம். இந்த மாதிரி வந்து ஒரு டப்பாவில் நம்ம வந்து போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா மாதக்கணக்கில் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப உங்களுக்கு ஒரு டைம் சேவிங்கான டிப்பாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு டைம் சேவிங் டிப் அப்படின்னே சொல்லலாங்க. இதுக்கு வந்து நம்ம தேங்காவை சின்ன பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆல்ரெடி தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் டீட்டெயில் வீடியோ நான் வந்து சேனலில் போட்டிருக்கேன். ஸோ அதில் இருந்த கிளிப்பிங்ஸ் தான் இதில் ஒரு சின்ன டிப்புக்காக ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயில் இந்த மாதிரி கொஞ்சமாக சுடு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. வெந்நீர் வந்து ஊற்றி நம்ம வந்து தேங்காய் அரைக்கும் போது நமக்கு தேங்காய் பாலும் வந்து நல்லா திக்காகவே கிடைக்கும். அது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசியை வந்து ஊற வச்சு எடுத்திருக்கேங்க. அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இது எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளோட தேங்காய் பால் வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு திக்காக இருக்கும். இப்போ நீங்கள் குழம்பெல்லாம் வைக்கிறீங்க அப்படின்னும்போது இந்த மாதிரி ஒரு மெத்தடில் தேங்காய் பால் ரெடி பண்ணி நீங்கள் குழம்புல சேர்த்திங்க அப்படின்னா உங்களோட குழம்புமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கும். இந்த தேங்காய் பால் வந்து பார்த்திங்கன்னா இடியாப்பத்துக்கும் செம காம்பினேஷனாக இருக்குங்க. திக்காக இருக்கிறதுனால நமக்கு நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி நல்லா அதை வந்து அந்த பால் மட்டும் தனியாக அந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஐடியாவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள் பால் வந்து நல்ல திக்காகவே இருக்குது. இப்போ அந்த பால் எந்த அளவுக்கு திக்காக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பூனில் வந்து நம்ம அந்த மாதிரி எடுத்து அந்த பாலை விட்டுட்டோம் அப்படின்னா அதை திருப்பி பிடிச்சிக்கிட்டு
நான் அந்த மாதிரி விரல் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இப்படி நம்ம நடுவில் வந்து ஒரு கோடு மாதிரி போடும்போது அந்த பால் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு நிற்குது பாருங்கள். திக்காகவே இருக்குது. ஸோ அந்த லைன் வந்து அழியவே இல்லை. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த பால் மட்டும் எடுத்துக்கிட்டு நீங்கள் ஐஸ் க்யூபெல்லாம் வந்து போடுறதுக்கான ட்ரே வந்து வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த பால் அதில் வந்து சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி என்கிட்ட சாக்லேட் மோல்டு வந்து இருந்தது. ஸோ அதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் ஃபுல்லாக வந்து நிரப்பிட்டு நம்ம இதை வந்து ஃப்ரீசரில் வந்து வச்சிட போகிறோம். குட்டி குட்டி பவுல் இருந்தது அப்படின்னாலும் அதுலேயும் வந்து மீதி பால் இருந்ததுன்னா சேர்த்து இந்த மாதிரி ஃப்ரீசரில் வந்து வச்சு செட் பண்ணி எடுத்து நம்ம ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம தேவைப்படுற டைம்லலாம் நம்ம இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். கொஞ்ச நேரத்துலலாம் பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகி வந்துருந்துச்சு. இந்த மாதிரி முன்னாடியே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா தேங்காவை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து சமையலுக்கு அதை உடச்சி துருவி அதுக்கப்புறம் பால் எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு அப்படின்னு நம்ம வந்து கொஞ்சம் நேரம் டைம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த முன்னாடியே வந்து ஒரு சில விஷயங்களை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த வாரம் முழுக்க இல்லைங்க, அந்த மாதம் முழுக்க கூட நம்ம வந்து ஈஸியாக சமையல் வேலையெல்லாம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா அந்த க்யூப் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் எடுத்து போட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நாள்லாம் நம்ம வந்து வச்சு யூஸ் பண்ண மாட்டோம் இல்லையா? ஏன்னா தேங்காய் பால் அந்த மாதிரி ரெடியாக இருக்குது அப்படின்னும் போது நினச்ச நேரம் டக்கு டக்குன்னு நம்ம வந்து போட்டு இதை வந்து காலி பண்ணிவிடுவோம். கண்டிப்பாக இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து ஒரு பால் கஞ்சி ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலுமே டக்குன்னு நிமிஷத்தில் நினச்ச உடனே அந்த க்யூப்ல இருந்து ஒரு 3 நாள் தேவையான அளவுக்கு வந்து எடுத்து போட்டு நம்ம வந்து கஞ்சி கூட வந்து வச்சுக்கலாங்க. கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கடையிலேருந்து புதுசாக நம்ம வந்து பாத்திரம்லாம் வாங்கிட்டு வர்றோம் அப்படின்னா அதில் வந்து அந்த கம்பெனி ஸ்டிக்கரு, ரேட்டு அதெல்லாமே வந்து தனித்தனியாக வந்து ஒட்டி வச்சுருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ஸ்டிக்கர் எல்லாத்தையுமே நம்ம வந்து தனியாக அதை எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது வந்து சின்ன சின்ன பீஸாக அதை நம்ம பிரித்து எடுக்கிறோம் அப்படின்னா பிச்சுக்கிட்டு வந்து வரும். அதை வந்து ஈஸியாக எடுக்கிறதுக்கு நம்ம எப்போவுமே வந்து இந்த மாதிரி அடுப்பில் வந்து வச்சு சூடு பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும். லைட்டாக வந்து கேஸ் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த பாத்திரத்தை வந்து லைட்டாக சூடு காட்டினீங்க அப்படின்னா அழகாக ரிமூவ் ஆகிடும். நான் இன்றைக்கி புதுசாக வாங்கிட்டு வந்த பாத்திரத்தில் பால் காய்ச்சிட்டு இருக்கிறதுனால அந்த பால் பாத்திரத்தை அப்படியே வந்து அடுப்பில் வச்சுட்டேன். ஸோ அப்போவே வந்து எனக்கு அது நல்லா சூடானதுக்கப்புறம் சூப்பராக அந்த ஸ்டிக்கர் வந்து உரிக்கிறதுக்கு வந்துடுச்சு. இந்த டிப் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாத ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்கு கூட இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம வீடுகளில் எப்போவுமே வந்து இந்த பல்லி, கரப்பான்பூச்சி தொல்லை அப்படிங்கிறது வந்து எப்போவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா? ஸோ அது வந்து ஈஸியாக எப்படி வீட்டை விட்டு துரத்துறது அப்படிங்கிற ஒரு குட்டி ஐடியா தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஆனால் இது உங்களுக்கு 100க்கு 100% வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சின்ன வெங்காயம் இருந்தது அப்படின்னா சின்ன வெங்காயத்தை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அது எப்படி அப்படின்னு சொல்கிறேன். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த தோலெல்லாம் ரிமூவ் பண்ணினதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் தான் எடுத்து யூஸ் பண்ணுறேன். இப்போ இதை வந்து 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு இப்படி வந்து நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்தால் நமக்கு துருவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும்ல, அதனால் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது பெரிய வெங்காயன்றதுனால நான் இந்த மாதிரி நல்லா நைஸாக துருவி எடுத்துக்கிட்டேன். இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் இது எந்த அளவுக்கு நைஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா இல்லைனா பேக்கிங் பவுடர் இருக்குல்ல, அது வந்து சேர்த்துக்கோங்க. அது கூட வந்து ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இந்த 3 பொருட்கள் தான். அது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். செம்ம எஃபெக்டிவான ஒரு லிக்விட் அப்படின்னே சொல்லலாம். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கிச்சனில் எங்கெல்லாம் வந்து கரப்பான்பூச்சி தொல்லை, பல்லி தொல்லைகள் இருக்கோ அங்கே எல்லா இடங்கள்லையுமே நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. எப்போவுமே நம்ம வீட்டு கிச்சனில் வந்து பல்லி தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்னா முக்கியமான ஒரு காரணம் பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி பூச்சிகள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த பூச்சிகளை சாப்பிட்றதுக்காக தான் மெயினாக வந்து அந்த பல்லி வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பூச்சிகளை வந்தும் இந்த ரெமெடி வந்து சூப்பராக வீட்டை விட்டே துரத்துற அளவுக்கு நல்ல எஃபெக்டிவாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகுங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கவுண்டர் டாப்பில் அந்த சைடில் அந்த கார்னரில் தான் நம்ம வந்து நிறைய பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் அடுப்புக்கு கீழெல்லாம் வந்து பார்க்க முடியும். நான் அடுப்புக்கு பின்னாடி எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டாண்டெல்லாம் வந்து வச்சுருந்தோம் அப்படின்னாலுமே அதை வந்து எல்லாம் தனியாக எடுத்துகிட்டு இந்த கார்னர் பகுதியில் எல்லா இடத்துலையுமே வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துருங்க. லைட்டாக அந்த மேல் பக்கம் செவுத்துல எல்லாத்துலேயுமே நான் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேங்க. அந்த ஸ்மெல்லுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கரப்பான்பூச்சி வந்து சுத்தமாக வராது. அது மட்டும் இல்லாமல் பல்லியும் வந்து அந்த ஸ்மெல் இருக்கிறதுனால அது கீழே வந்து இறங்கி வரவே வராது.
ஸோ எப்போவுமே நம்ம வந்து சில நேரங்கள்ல கிச்சனை வந்து சுத்தம் பண்ணாமல் விட்டுட்டோம், சாப்பாட்டு பொருட்களெல்லாம் நம்ம வந்து அப்படியே மறந்து வச்சுட்டோம் அப்படின்னாலுமே அந்த பல்லி, இந்த கரப்பான்பூச்சி எல்லாமே வந்து அப்படியே மேய ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம இந்த ரெமெடி வந்து ரெடி பண்ணியிருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி 8 கால் பூச்சி இதெல்லாம் வந்து நிறைய சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால பல்லிகள் வந்து நிறைய வந்து வரும். ஸோ எல்லா இடங்கள்லையுமே இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துடலாம். அந்த செல்ஃப்லேயும் வந்து முக்கியமாக ஸ்ப்ரே பண்ணி கொடுங்க. ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம். இந்த ஷெல்ஃப் வந்து க்ளீன் பண்ணும்போது அதில் கரப்பான்பூச்சி இருந்ததை நான் வந்து காமிச்சிருந்தேன் லைவாகவே. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஷெல்ஃப்லலாம் முக்கியமாக வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா, நிறைய பேர் வந்து கீழே நியூஸ் பேப்பர் வந்து போட்டு வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி நியூஸ் பேப்பர் வந்து போட்டு வச்சுருந்தீங்கன்னா, அந்த பேப்பருக்கு கீழேயும் கண்டிப்பாக வந்து கரப்பான்பூச்சி இருக்கும். அது நிறைய பேர் வந்து ரியலைஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேப்பர் மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஷெல்ஃப் லைனர் போடுறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் கண்டிப்பாகவே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சிங்க் ஏரியாலையும் நல்லா இந்த மாதிரி தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி கொடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு கொட்டாங்குச்சி எடுத்திருக்கேன். அந்த கொட்டாங்குச்சிக்குள்ளே வந்து ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த சிங்க் ஓட்டை இருக்கு இல்லையா, அதை வந்து அடைச்சி வச்சிடலாம். இப்படி பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லுக்கு அந்த சிங்கோட ஹோல் வழியாக மேலே வர்ற கரப்பான்பூச்சி வந்து உங்களுக்கு சிங்க் வழியாக ஏறி மேலே வரவே வராது. அந்த ஸ்மெல்லுக்கு அது வந்த வழியாகவே போயிடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சிங்க்குக்கு கீழே பைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஓப்பன் டைப்பில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இதில் வந்து கரப்பான்பூச்சி வரதுக்கான வாய்ப்புகள் 100% வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால அந்த இடத்துலையுமே நல்லா நிறைய தண்ணி வந்து நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஓப்பன் டைப்பாக இல்லாமல் அதை க்ளோஸ் பண்ணுற மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணுனீங்க அப்படின்னாலும் கரப்பான்பூச்சி தொல்லையை நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம முன்னாடியே கொஞ்சம் தண்ணி வந்து நான் எடுத்து வச்சுருந்தேன். அந்த தண்ணியில் கொஞ்சமாக காட்டன் வந்து இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே வந்து வச்சு விட்டுடலாம். முக்கியமாக கரப்பான்பூச்சி எந்த இடங்களில் வரும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி இடங்களில் நம்ம அந்த காட்டனை வந்து வச்சு விட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு இன்னுமே வசதியாக இருக்கும். அந்த தண்ணி வந்து வெளியே போகிற இடம் இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து வச்சு விடுங்க. இப்படி செஞ்சோம் அப்படின்னாலுமே நமக்கு சீக்கிரமாக அந்த கரப்பான்பூச்சி தொல்லை வந்து குறைய ஆரம்பிச்சிருங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த மாதிரி முருங்கைக்கீரைலாம் நமக்கு வந்து உடனே நம்ம வந்து க்ளீன் பண்ண முடியாது இல்லையா? நம்ம ரொம்ப டைம் எடுத்து பொறுமையாக க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் வந்து கீரை உடனே க்ளீன் பண்ணலை, அதாவது உடனே நீங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணலை, கொஞ்சம் லேட்டாக தான் நீங்கள் வந்து சமைக்க போகிறீங்க, இல்லை இன்றைக்கி வாங்கி வச்சுட்டு மறுநாள் தான் செய்ய போகிறீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்கிற ஐடியா படி செய்யுங்க. இப்போ உடனே வந்து நீங்கள் வந்து சமையலுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா இப்போ நான் வந்து க்ளீன் பண்ணேன் இல்லையா, இந்த மாதிரி கீரையை ஃபஸ்ட்டு வந்து உருவிட்டு அதை வந்து திருப்பி பிடிச்சிட்டு பின்பக்கமாக உருவினீங்க அப்படின்னா வீடியோ ஒரு தடவை முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி உருவும் போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து உருவ வந்துடும். இல்லை நீங்கள் வந்து லேட்டாக சமைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கவரில் போட்டு அதை வந்து சுற்றி வச்சுருங்க. இப்போ முதல் நாளே இப்போ இன்றைக்கே நீங்கள் இதை வந்து பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அப்படியே வந்து விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாலும் கீரை வந்து காம்புகள்லேருந்து தனித்தனியாக பிரிஞ்சு உங்களுக்கு சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கை வச்சு ஒரு 4, 5 தடவை நல்லா தட்டி விட்டிங்க அப்படின்னாலே அந்த காம்புகளில் ஒட்டிகிட்டு இருக்க ஒரு சில கீரைகள் கூட ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு உதிர்ந்து வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு முரத்தில் கொட்டிட்டு நம்ம வந்து அதை தனியாக புடச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் இந்த முருங்கைக்கீரை தனியா, காம்பு தனியா அழகா உங்களுக்கு வந்து பிரிஞ்சு வந்துரும். அப்படி இல்ல இது புடைச்சு எடுக்கிறதுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா, தண்ணீல போட்டு அலசுனீங்கன்னா, அந்த காம்பு, இந்த பெரிய பெரிய தண்டுகள் எல்லாமே உங்களுக்கு தனியா எடுத்துரலாங்க. இந்த மாதிரி செய்யும்போது கீரை வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியா உருவி கிடைக்கும். கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம சேனல்ல நெறைய டிப்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். டைம் இருந்தது அப்படின்னா மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்கள திரும்ப மீட் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.